எடுத்துரப்பி வந்து போர் எடுத்தீர் அடற்பலன் அடித்தலங்கள் கொட்டிவாய் மடித்தெடுத்துறங்கு தோல்னு 2 பேருக்கும் ஒரு துவந்த யுத்தம் நடக்கிறது, வாலிக்கும் சுக்ரீவனுக்கும். அப்ப வாலியின் மார்பை ஒரு அம்பினால் பிளக்கின்றார் ராமன். அப்ப அந்த அம்பை எடுத்துட்டு பாக்குறான். உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூலவந்திரத்தை தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை ராம என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களால் தெரிய கண்டான். அந்த ஆரோல ராமன் எழுதியிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ராமர் வந்து எதிர்க்க நிக்கிறார். அப்ப ராமர் மேல நிறைய அக்யூசேஷன்ஸ் தொடுக்கிறான் வாலி. அப்ப அந்த அக்யூசேஷன்ஸ்ல, ஏன்னா அவன் அஃபெக்டட் பார்ட்டி, அவனை தானே வதம் பண்ணிருக்கார் ராமர். அப்ப அவன் சொல்றான், வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தசரத சக்கரவர்த்தி வாய்மைக்காக தன் உயிரையே கொடுத்தார். தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே. ஏனப்பா, ஒரு பக்கம் உங்க அப்பா தசரதர், இன்னொரு பக்கம் தம்பியான பரதன், நடுவுல இந்த சாண்ட்விச் மாதிரி நீ எங்கப்பா வந்த? நீ செய்தது தவறு. எப்படி அண்ணாக்கும் தம்பிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய சண்டையில நீ தலையிடலாம் அப்படின்னா கேட்கிறான். ராமர் இதெல்லாம் பொறுமையா இருந்து கேட்டு இருக்காரு. அப்ப வாலி அஃபெக்டட் பார்ட்டி இல்லையா? அப்ப அவன் வேற இன்னொரு விஷயம் என்ன சொல்றான், உன் பத்னியான சீதையை வந்து கடத்தி சென்று விட்டான் ராவணன். அவன் ஒரு அரக்கன். அந்த அரக்கனை வதம் செய்ய வேண்டியது உன் தர்மம். போம் வழியில் ஒரு குரங்கு கிடைத்து விட்டதென்றால் குரங்கையும் கொல்லுவது உன் தர்மமா? சொல்றான், அரக்கரோர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறோர் குரக்கினத்து அரசை கொல்ல மனுநெறி கூறிட்டுண்டோ இரக்கம் எங்கு உத்தாய் என்பால் எப்பிழை கண்டாய் அப்பா அப்படின்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றான். இங்கதான் நீங்க கவனிக்கணும் எல்லாரும். அப்ப அவன் என்ன சொல்றான், இவ்வளவு நீ வந்து ஒரு அண்ணாக்கும் தம்பிக்கும் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நடுவுல தலையிட்டு நீ வந்து ஒரு அம்பினால என்னை பிளந்தது எதனால இருக்கும் தெரியுமா ராமா? உன் பக்கத்திலேயே இருந்து இது செய்யலாம் இது செய்யக்கூடாது என்று சொன்னவள் உன்னுடைய பத்னியான சீதை. அந்த சீதையை ஒரு அரக்கன் கடத்தி சென்று விட்டான். கடத்தி சென்று விட்ட பிறகு உனக்கு புத்தி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். அதனால நீ இப்படி பண்ணிவிட்ட. கோயியல் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்களுக்கெல்லாம் ஓவியத்து எழுதவண்ணா உருவத்தாய் உடமையன்றோ ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிர்தில் வந்த தேவியை பிரிந்தினை பின்னை திகைத்தனை போலும் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல நீக்க அப்படின்னு அவன் அக்யூஸ் பண்றான். இந்த அக்யூஸ் பண்ணது எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட ராமர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு அக்யூசேஷனுக்கும் கரெக்டா பதில் கொடுத்துட்டே வர.